ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஜாக்கும் டீனும் தான் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. ஸோ இப்போ அவங்க அவுட்டிங் போயிருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் மியூசியம் போக அங்கேயுமே அவங்க ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேமியோ யாருன்னா நம்ம ஃபஸ்ட் சீசனோட டாப் மியூ தான். ஸோ டாப் மியூவுக்கு வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும், ஜாக்கோட ஃப்ரெண்டு தான் டாப் போல். இந்த மியூசியத்தில் இருக்கவங்களும் டாப்போட ஃப்ரெண்டு தான் போல். ஸோ அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான், அதாவது இவங்க கண்டென்ட் ஷூட் பண்ணி போடுவாங்கள்ல டாப் மியூ, அதை முன்னாடியே காட்டியிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க இந்த ஆர்ட் மியூசியம் வந்திருக்காங்க. அப்போ டீனுமே சொல்கிறான், நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சூப்பராக எல்லாமே பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு கேட் கஃபே ரிவ்யூ போட்டிருந்தீங்கள்ல, அது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல அப்போ டாப் சொல்கிறான், ஆமாம் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட என் பாய் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி தான் பூனைக்குட்டியாட்ட இருப்பான்ட்டு அவங்க ரொம்ப லவி டவியாட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மியூவுமே சொல்கிறான், உன்னோட கண்டென்ட்டுமே பார்த்தேன், அது யாருன்னு கேட்க, அதாவது அர்னால்ட தான் கேட்குறாங்க. அப்போ டீனுமே சொல்கிறான், அது வந்து என் பிளேயில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டுன்ட்டு. அப்போ லைட்டாக ஜாக்குக்கு ஜெலஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது, அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி மியூ சொல்கிறான். அப்போ டீனுமே அது ஜஸ்ட் கண்டென்ட் தான், என்னோட உண்மையான ஆள் இங்கே தான் இருக்காங்கிற மாதிரி ஜாக்கை காட்ட, ஓ பழையபடி ஒன்று சேர்ந்துட்டீங்களான்ட்டு டாப் கேட்குறான். நீ ஒன்று சேர்ந்தது நல்லது தான், நீங்கள் பிரேக்கப் பண்ண ஃபஸ்ட் மந்த்லாம் இந்த ஜாக் என்னை விடவே இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணி வெளியே போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கிற மாதிரி டாப் சொல்கிறான். அதோட நான் வந்து அவன் கூப்பிட்டப்போ போகல, ஏன்னா எனக்கு மியூ கிடச்சதுக்கப்புறம் வேறு எதுக்குமே போக தோணலைங்கிற மாதிரி இப்போ டாப் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் பிளேக்குமே நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஜாக்கூட இன்னும் பேசிக்கிறாங்க, என்னென்னா டாப் முதல்ல எப்படி இருந்தான், இப்போ லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லவனாக மாறிட்டான், லவ் ஒருத்தங்களை எப்படி மாற்றுதுலன்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க டீன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு நடந்த விஷயத்தினால தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனும் அர்னால்டும் நின்று பேச போகிறாங்க. என்னென்னா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. அப்புறம் டீன் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறான், எங்கள் பாரு அர்னால்டு, நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன், அன்றைக்கி வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், மற்றபடி நான் உன்னோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் டுவாலாம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், நான் லவ் பண்ணுற ஒரே ஆள் ஜாக் தான் சொல்ல. அப்போ அர்னால்டுமே சொல்கிறான், நானுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கும் உன் மேலே இருக்கிறது லவ்வா என்னன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன், பட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு உன் மேலே எனக்கு லவ்லாம் இல்லை, நீ ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன்ட்டு இப்போ அர்னால்டுமே சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் என்ன முடிவு உட்காந்துருக்காங்கன்னா, இனிமேல் இதை பற்றி யோசிக்க வேணாம், அவங்க ஏன்னா நீ அவங்க ப்ளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவில்ல, இதே யோசிச்சுட்டு இருந்தால் ப்ளேயில் அவங்களால நல்லா பண்ண முடியாது, ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் மறந்துடலாங்கிற மாதிரி அவங்க கை கொடுத்துக்க. அப்போ அந்த சைடு ரோம் வந்துடுறான். ஆக்சுவலாக அவங்க அந்த பார்ட்டி பண்ணுவாங்களா அங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ரோம் என்ன பண்ணுறான்னு இவங்க பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி போக டீனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது போல். அவன் உடனே ரோம் கிட்ட பேச போகிறான், இங்கே பாரு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தது நீ கேட்டியான்ட்டு. அப்போ ரோமே அவ்வளோக்கும் கேட்கலன்னு சொல்கிறான். அப்போ டீன் அப்படியே ரோமை பார்த்துட்ருக்க ரோம் சொல்லிடுறான், இங்கே பாரு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்கன்ட்டு. அப்போ டீனுக்கு நல்லாவே தெரியுது, இங்கே பாரு என்னை ஹேட் பண்ணுற ஒரே ஆள் ரஃபி மட்டும்தான், ஒருவேளை ரஃபிக்கு என்னையும் அர்னால்டு பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்க இவன் ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் கேட்குறான். அதுக்கு ரோமும் ஆமான்னு சொல்ல டீனுக்கு தலையை சுற்றி வச்சு என்னடா அதுங்க மாதிரி, ஏன்னா ரஃபிக்கிட்ட சும்மா ஏதாவது இதுக்கு தூசி கிடச்சாலே கிளப்பி விடுவான், இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் மாட்டியிருக்குனான்ட்டு டீன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். அப்போ ரோமுமே சொல்கிறான், ஜஸ்ட் நாங்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டோம், அதுதான் பிரச்சனை, அன்றைக்கி நாங்கள் அங்கே வந்திருக்கக்கூடாது, அதோட ரஃபி வந்து உங்கள் 2 பேரோட வீடியோவை வச்சுருக்கான், அன்றைக்கி உங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலைன்னு சொன்னாலும் யாரும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, அந்த வீடியோவே பேசுன்னு சொல்ல. அப்போ டீன் சொல்கிறான், ரூம் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஆனால் ரஃபி எப்படி அதை டிலீட் பண்ண வைக்கிறது, டீன் சொன்னாலுமே ரஃபி எல்லாம் டிலீட் பண்ண மாட்டான். அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க டீன் வந்து ரூம் கிட்ட சொல்கிறான், ப்ளீஸ் ரூம் ஏதாவது ஒரு விதத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சால் இந்த ப்ளேவே ஒட்டுமொத்தமாக போயிடும்ன்ட்டு. ஏன்னா இந்த விஷயம் வந்தால் எல்லாருமே சண்டை போட்டு கண்டிப்பாக இந்த ப்ளே ஒழுங்காக நடக்காது, ஸோ எல்லாரோட நல்லதுக்காக நீ இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல. அப்போ ரோமுமே யோசிக்கிறான்,
இப்போ ப்ளே கலர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அர்னால்டு டோவாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டு டோவா கிட்ட, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, உன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா, ரோம் வந்து ரஃபியை கூப்பிட்றான், வா கொஞ்சம் வெளியே போய் பேசலான்ட்டு. அதை வந்து பீட்டுமே பார்க்குறான். அவன் பார்வையே சரியில்லை, ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பான் போல். ஸோ ரோம் வந்து ரஃபியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், இங்கே பாரு அந்த வீடியோவை லீக் பண்ணாதுன்னு சொல்ல ரஃபி சொல்கிறான், ஏன் அதனால் உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனால் ரோம் வந்து வேணாம், இந்த ப்ராப்ளம் எதுக்கு பெருசு பண்ணிட்டுங்கிற மாதிரி சொல்ல ரஃபி சொல்கிறான், அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட சொல்கிறியான்ட்டு. அப்போ ரோமுமே, இங்கே பாரு இதுக்கு முன்னாடியுமே நீ டீனோட வீடியோவை வெளிவிட்ட, ஆனால் அதில் நீ என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே, இப்பயும் நீ அதே பண்ணனா நீ தான் ரொம்ப மோசமானவனா தெரிவேன்னு சொல்ல ரஃபி அதை ஏற்றுக்கவே மாட்டான். இங்கே பாரு, என்ன நீ அந்த டீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா, நான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதும் பண்ணாதும் என்னோட தனிப்பட்ட விஷயம், அதுக்கு நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ரோமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னொரு பக்கம் அர்னால்டு டீனும் வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ டூவாக்கு ஸ்விங் டான்ஸ்னு ஒரு இடம் பிடிக்கும் போல், அங்கே தான் இவங்க 2 பேர் போயிருக்காங்க. அங்கே இப்போ பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா அர்னால்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவான், அவனை பார்த்து ஃபாலோ பண்ணுற பார்ட்னராக டூவா இருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டுமே டூவா கிட்ட, நீ டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ டூவாவுமே எனக்கு இது பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்ல அவங்க 2 பேர் ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. அர்னால்டை பொறுத்த வரைக்கும் டூவா கூட என் ரிதம் நல்லாவே செட் ஆகுதுங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமும் ராஃபியும் இந்த மியூசிக் பாட்டு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ரஃபி கேட்டால், இங்கே சும்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், என்னென்னா என்னை டிஜேவை ஹையர் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த இடத்தோட வைபை பார்க்கலான் தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பகலே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்க, இந்த இடத்துல அப்படி தான் போல், சரி ஓகே நம்ம பெரிய ட்ரிங்க்லாம் வேணாம், லைட்டாக மட்டும் குடிச்சிக்கலாங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரோம் ரஃபிக்கு தெரியாமல் அவன் பேக்கெட்டில் வச்சுருக்க ஃபோனை, அதாவது ரஃபி வந்து பேண்ட் பேக்கெட்டில் தான் ஃபோனை வச்சுருப்பான், அவனுக்கே தெரியாமல் ரோம் அந்த ஃபோனை எடுத்துடுறான். அதுக்கப்புறம் உன் ட்ரிங்க்ஸ் காலியாகிடுச்சா, இரு நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன்ட்டு போய் அந்த ட்ரிங்க்ஸ் வாங்குகிற இடத்துக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருப்பான். அங்கே கொடுத்துட்டு ரோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இது அவனுக்கு வேறு லைட்டாக பதட்டமாக இருக்குது. இதில் ரஃபி வேறு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் இல்லைங்கிறது நோட் பண்ணிவிட்டு அச்சோ ஃபோன் எங்கே போச்சுன்னு தேடிட்டுருக்கான். ரொம்பவுமே அதை பார்த்துட்டு அப்புறம் அவள் எப்படியோ ஃபோனை வந்து அந்த ஆள் கொடுத்துட்டான், வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இவன் கேஷுவலாக ரஃபியை பார்க்க வரான். ரஃபி இப்படி ஃபோனை காணோன்னு சொல்லும்போது, ஃபோனை காணுமா, நீ வெளியேன்னு எடுத்தியா, இரு கீழே விழுந்திருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடுற மாதிரி தேடிட்டுருக்க. ரோம் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த ஃபோனை வந்து கீழே போடல, அப்படியே கீழேருந்து எடுத்த மாதிரி ரஃபி கிட்ட கொடுத்துட்றான். இங்கே பாரு, இங்கே தான் கீழே விட்டுருந்த, நல்ல வேலை யாரும் மிதிக்கலைங்கிற மாதிரி ரஃபி கிட்ட ஃபோனை கொடுக்க, ரஃபிக்குமே அப்போ பெருசாக எந்த சந்தேகமும் வரல போல். அவன் ஃபோனை வாங்கிக்கிறான். இந்த மொத்த சீன்லேயும் ரோம் ரொம்ப கூலாக இருந்திருப்பான். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக ரோமை பொறுத்த வரைக்கும் அவன் நான் சொன்னால் கேட்க மாட்டான், ஸோ நான் இப்படி தான் செஞ்சாகணுங்கிற மாதிரி இருக்கான். இப்போ ஜாக்கு டீனி காட்டினாங்கன்னா அவங்க இந்த ஃபென்சிங் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணிகிட்ருக்க. அப்புறம் அப்படியே டயர்டாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து தான் இந்த ஃபென்சிங் ரொம்பவே ஃபன்னாக இருக்குல்லன்னு பேசிகிட்டு இருக்க. டீனே கேட்குறான், ஜாக் நீ அது இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறேன்ட்டு. அப்புறம் உன்னோட அக்கா விஷயம் என்னாச்சுன்னு கேட்க, அவங்க அக்காவுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுல, ஆக்சுவலாக அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல், வழக்கம் போல் எனக்கு சும்மா தான் டென்ஷன் வந்திருக்குன்ட்டு டீன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டீன் வந்து ஜாக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு உங்கள் அம்மா போய் நீ பார்த்தியா இல்லையான்ட்டு. ஆனால் ஜாக்கோ அவங்க என்னங்க கண்டுக்க போகிறாங்க, அவங்களுக்கு தான் ஒரு ஃபேமிலி இருக்குல்லன்னு சொல்ல டீன் சொல்கிறான், இங்கே பாரு அவங்களுக்கும் கூட பேசணுன்னு இருக்கும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கூடான்ட்டு. அப்போ தான் ஜாக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் நீ வரியான்ட்டு. நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேங்கிற மாதிரி தான் டீன் சொல்கிறான். சரி அப்போவா இப்போவா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டீன் வந்து எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஜாக் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிளேயோட ரிஹர்சல் போயிட்டுருக்க டைம் என்னென்னா, அர்னால்டு ஒரு ஆக்டர், டீனோ ரஃபியும் தானே ரோல் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அர்னால்டு கூட ரஃபியுமே நடிப்பான். ஸோ அதுக்கான ரிஹர்சல் தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா இவங்க 2 பேருக்கும் எமோஷன் கனெக்ட் ஆகலை. ரஃபி கிட்ட அந்த எமோஷன் வெளிக்காட்டுவாங்கள்ல, அது நல்லாவே வரல போல். ஜாக்குமே கொஞ்சம் நல்லா பண்ணு ரஃபின்னு சொல்கிறான். ஆனால் ரஃபி எவ்வளோ ட்ரை பண்ணுமே அன்றைக்கி அது வரல. சரி ஓகேன்னு ஜாக் டென்ஷனில் பேக் பண்ண சொல்லிடுறான், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு. அப்போ ரஃபி எவ்வளோ கேட்டு பார்க்குறான், கொஞ்சம் வெயிட் பண்ண ஜாக், நான் பண்ணிடுறேன்ட்டு. ஆனால் ஜாக்கோ இங்கே பாரு
டென்ஷன் ஆகிக்காத, நீ நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக பிரேக் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ரஃபிக்கு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது. அப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க, டீன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கான். டீன் அப்படியே அவனை கலாய்க்கிற மாதிரி தான் ரஃபியை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ரஃபி அவனோட பேக் எடுக்க போக டீன் சொல்கிறான், இந்த மாதிரி நடிக்கிறக்காகவா மெயின் ரோலுக்காக நீ அவ்வளோ பாடுபட்டுன்ட்டு. இப்போ டீன் சேர்க்க இந்த டீன் வேற சும்மா இல்லாமல் அவனே பிரச்சனை கிளப்பிவிட பார்க்குறான். அப்புறம் ரஃபி வந்து சொல்கிறான், ஆமாம்மா உன்ன மாதிரிலாம் யார் இருப்பா, அவுட்டிங் போன இடத்துல தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொல்ல. டீன் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன்ட்டு. அப்போ ரஃபியுமே, நான் ஜாக்கிட்ட சொல்கிறேன், நீ ஜஸ்ட்டு ஹோஸ்ட் மட்டும் இல்லை, அது உன்னோட வேலை மட்டும் இல்லை, நீ உண்மையாலே அப்படி தான் சொல்கிறேன்னு சொல்ல. டீன் சொல்கிறான், நீ ஜஸ்ட்டு வாயால் தான் பேசுகிற, உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்ட்டு. அப்போ ரஃபியுமே போய் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்ட, அவன் ஃபோனில் அவன் தேடி பார்க்குறான், அந்த வீடியோ இல்லை. அப்போ ரஃபி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். அப்போ டீன் அவனை பார்த்து, நீ ஜஸ்ட்டு வாய் தான், உங்ககிட்ட எதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சொன்னால் எல்லோரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறான்னு கேட்க ரஃபி திட்டுறான், என் ஃபோனுக்கு நீ என்ன பண்ணிட்டு. அப்போ டீனுமே, நான் என்ன பண்ணேன், உன் ஃபோன் உன்கிட்டயே தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனை நல்லா கலாய்ச்சி விட்டு போகிறான். ரஃபிக்கு அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறான், அந்த பார்ட்டிக்கு போன இடத்துல ரோம் இப்படி வந்தது, ரோம் ஃபோனை கீழேருந்து எடுத்து வந்தது, அது எல்லாத்தையும் இது பண்ணி கண்டுபிடிச்சிட்டான், ரோம் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு. ரஃபிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. டீன் வந்து கெத்தாக சொல்கிறான், ஆக்சுவலாக அந்த ரஃபியெல்லாம் பக்கத்தில் கூட வரமாட்டான், அறிவிலையும் சரிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாக காட்டினாங்கன்னா, அர்னால்டு அப்போ தானே ரிகர்சல்லேருந்து வந்திருக்கான், அப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜாக் நல்லா வேலை வாங்கிட்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து டூவா அவனோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். சரி இன்றைக்கி ப்ளேயில் என்ன பண்ணிங்கன்னு சொல்ல, நான் இன்றைக்கி ரஃபி கூட தான் நடித்தேன், பட் ரஃபி கூட எனக்கு அவ்வளோ எமோஷ்னல் கனெக்ட் ஆகலை, டீன் கூட பண்ணும்போது நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல. அப்போ வந்து டூவா லைட்டாக சேட் ஆகிறான். நல்ல வேலையாக அர்னால்டு அதை நோட் பண்ணிட்டான், அதனால் அவங்ககிட்ட சொல்கிறான், ஆனால் டீன் கூட பண்ணதை விட அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணல, அப்போவும் கூட பண்ணது தான் ரொம்பவே ரியலாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல. அப்போ டூவாவுமே ப்ளஸ் ஆகிட்டுருக்கான், அர்னால்டும் நல்லாவே ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் ஜாக்கும் டீனும், ஜாக் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால, எங்கன்னா ஜாக்கோட அப்பாவை பார்க்க தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ டீனுமே கேட்டுட்ருக்கான், என்ன சன் இன் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறியான்ட்டு. அப்புறம் ஜாக்கோட அப்பாவை பார்க்கும்போது அவருமே கேட்குறாரு, என்ன ஒன்று சேர்ந்துட்டிங்களா, இனிமேலாச்சும் சண்டை போடாமல் இருங்கன்ட்டு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா அவர் டெலிவரி பார்ட்னர் வச்சுருப்பார்ல, அவர் ஒரு ஃப்ளவர் ஷாப் தான் வச்சுருக்காரு. அந்த டெலிவரி பார்ட்னர் இப்போ அவசரமாக வர முடியாமல் சூழ்நிலை, ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறதுன்னு புலம்பிகிட்ருக்க. அப்போ ஜாக் சொல்கிறான், சரி விடுங்க, இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நானே உங்களோட எல்லா ஃப்ளவர்ஸையும் டெலிவரி பண்ணிடுறேன்ட்டு ஜாக் சொல்கிறான். சரின்னா அவங்க அப்பா எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா, ரோம் டிஜே பண்ணிகிட்ருப்பான்ல, அந்த இடத்துக்கு போய் அந்த டிஜே வரை பிடுங்கி விட்டுறான். ரோமும் என்ன பண்ணுறான் அப்புறம் பேசலான்னு சொல்ல, ரஃபி கேட்குறான், என்ன நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணுறதுக்காக தான் வெளியே கூட்டிகிட்டு போனியா, அந்த டீனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியான்னு கேட்க, ரோம் எவ்வளோ சொல்கிறான் அப்புறம் பேசிக்கலான்ட்டு. ஆனால் ரஃபி விடவே மாட்டான். ஏன் அந்த டீன் உங்ககிட்ட காசு கொடுத்தானா, என்ன அந்த டீனோட வீடியோ டிலீட் பண்ணுறதுக்கு தான் நீ வெளியே கூட்டிகிட்டு போனியான்ட்டு ரஃபி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்டுட்ருக்க. அப்போ அந்த இடத்தோட ஓனர் வந்துடுறாங்க, இங்கே பாருங்கள் சண்டை போடுறதுனா வெளியே போய் போடுங்கன்னு சொல்ல. அப்போ ரோமுமே ரஃபி இழுத்துட்டு வெளியே வந்துடுறான். அப்போ ரஃபி கேட்குறான், நீ ஏன் அந்த டீனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. அதுக்கு ரோமுமே, நான் அந்த ப்ராப்ளம் பெருசாக வேணான்னு நினச்சேன், அதுவும் அங்கே தான் எதுவும் நடக்கலேன்னு சொல்ல. அப்போ ரவி சொல்கிறான், அவங்க ஹக் பண்ணாங்களா, அதுவும் இல்லாமல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல. அதோட ரஃபி கேட்குறான், நீ வந்து உனக்கு ஜாக்கை பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காக அந்த டீனுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்ல. ரோம் கேட்குறான், இதில் ஜாக் எங்கேருந்து வந்தான்ட்டு. அப்போ ரஃபி கத்தி சொல்கிறான், ஏன்னா ஜாக்கை எனக்கு பிடிக்கும்ன்ட்டு, அந்த டீன் மாதிரி ஒரு ஆள் ஜாக்கை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. அப்போ ரோமோட முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனாலும் ரஃபி சொல்கிறான், எனக்கு ஜாக்கை பிடிக்கும், ஸோ என்கிட்ட ப்ரூஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஜாக்கிட்ட நானே போய் சொல்லிக்கிறேன்னு சொல்ல. அப்போ ரோம் அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான். இங்கே பாரு ரஃபி, இது நிறுத்திக்கோ, அந்த ஜாக்குக்காக நீ இவ்வளோலாம் பண்ணுறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோ. நீ என்ன பண்ணாலும் அந்த ஜாக்குக்கு உன்னோட ஒர்த் தெரியவே போகிறதில்ல, ஏன்னா உன்னை பிடிச்சிருக்க ஒரு ஆள் இங்கே தான் நிற்கிறேன், உன்னை பிடிச்ச ஒரு லூசர் இங்கே தான் நிற்கிறேன். ரோம் ரொம்பவே எமோஷ்னலாக தான் பேசுகிறான். நான் உனக்காக எவ்வளவோ பண்ணேன், ஆனால் எப்போ தான் உன் கண் பார்வையில் நான் படுவேனே தெரில, எப்போ தான் என்னோட ஒருத்தர் நீ பார்ப்பேன்னு சொல்ல. அப்போ ரஃபியும் ஏதோ எமோஷ்னலாக பேசுவான்னு பார்த்தா ரஃபி வந்து சொல்கிறான், இங்கே பாரு ரோம், என்றைக்குமே நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரோமோட கையை உதறி விட்டு அங்கே போயிடுறான். அப்போ ரோம் பார்க்கணுமே, அவன் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டான், அவன் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல ஆக்டர் ஓவோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார் ரோமோட கேரக்டரை.
நம்மளுக்கு அந்த எமோஷனல் அப்படியே கன்வே இருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஜாக்கும் டீனி காட்டினாங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கடைசி ஆர்டர் அது கொடுக்குறக்கு ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. வெளியே செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் அந்த நேம் இருக்கவங்க உள்ளே பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு ஜாக்கும் டீனு உள்ளே போக அங்கே ஒரு பொண்ணு வந்து பிங்க் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்ருக்கு. அப்போ ஜாக் சொல்கிறான், நல்ல வேளை அவங்க தனியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்க லவ்வர் சார்பாக நம்ம இதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக் அதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க போக அவன் தான் போயிருக்கான். டீன் வந்து அங்கே தள்ளி தான் நின்றுருக்கான். அப்போ தான் டீன் நோட் பண்ணுறான், அங்கே பின்னாடி தான் ஒரு கப்பல் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுமே பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கு. அப்போ டீனுக்கு தெரிஞ்சிருது அவங்களுக்கு தான் டெலிவரி போலன்ட்டு. பட் ஜாக் தான் இங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு கொடுக்க போயிட்டான்ல, அவனும் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இது உங்கள் லவர் கொடுத்தாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற மாதிரி இங்கே எழுதியிருக்காருன்னு சொல்ல, அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்க பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். யார்டா நீ என்னோட ஒய்ஃப் கிட்டே இப்படி ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கன்ட்டு அவன் அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க அங்கே பெரிய கலாட்டாவே ஆயிடுது. அப்புறம் டீன் வந்து ஜாக் இழுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சரியான ஃபன்னு தான். அப்போ தான் டீன் சொல்கிறான், நீ தப்பான பொண்ணுக்கு கொடுக்க போயிட்டன்ட்டு. இவன் சொல்லும் போது தான் ஜாக்குக்கே தெரியுது இவன் மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ரொமான்டிக்காக இருக்க வேண்டிய ஒரு ப்ரொப்போசல் சீனை ஆக்ஷனாக மாற்றிருப்பாங்க. அப்படியே அதை நினச்சி சிரிச்சிட்ருக்க ஜாக் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு ஃப்ளவர் எடுத்து டீன் கிட்ட தரான். ஹாப்பி 3rd இயர் ஆனிவர்சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு. அப்போ டீனுமே சிரிக்க என்ன எஸ்ஆர் நோவான்னு கேட்குறான். அப்போ டீன் சொல்கிறான், இங்கே பாரு ஜோக்லாம் பண்ணாதன்ட்டு. அப்பையும் ஜாக் என்ன சொல்கிறான்னா, இது இப்போ வேணால் ஜோக்காக இருக்கலாம், பட் இன்னி நம்ம ரொம்ப வருஷம் கழித்து ஒன்றா இருந்தோன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க. டீன் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அப்போ பார்த்து போன்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்னால்ட் டுவாவை காட்டினாங்கன்னா, அவங்க இந்த ஸ்விங் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்கல்ல, அதை தான் இப்போயுமே பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிகிட்ருக்க டுவா விலகி போனாலும் அர்னால்ட் பிடிச்சிக்கிறான். ஏன்னு கேட்டால், இனிமேல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த தப்பை நான் நிறையவே பண்ணிட்டேன். எனக்கு எப்பயோ தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு, ஆனால் நான் ஜஸ்ட்டு ப்ரிட்டன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கே தெரியும் என் ப்ராப்ளம் வந்து என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து ஃப்ரெண்ட்லேருந்து பாய் ஃப்ரெண்டாக மாறுறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அதனால தான் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் விட்டுட்டேன்னு சொல்ல. அப்போ டுவா சொல்கிறான், அதான் நான் அவனை ப்ளே பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு சொல்ல. பட் அர்னால்ட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து இது கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே பார் டுவா, எனக்கு வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கதா ஆசை. நான் இனிமேலும் எதுக்குமே பயப்பட மாட்டேன். நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்க டுவா அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் கண்ணிலே அப்படியே அந்த கிளிட்டர் இது பண்ணுற மாதிரி சிரிக்கிறான். அவன் செம ஹாப்பி ஆகிட்டான். அதே மாதிரி தான் அர்னால்டுமே 2 பேருமே சிரிச்சுட்டு ஹக் பண்ணிவிட்டு செம சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் அர்னால்ட் டுவாவை கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேருமே சிரிச்சிட்ருக்க டுவா சொல்கிறான், எனக்கு ரொம்பவே ப்ளஸ் ஆகுதுன்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா எப்பயுமே ஃப்ரைடே ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் வழக்கமாகவே இந்த ட்ராமா சாட்டர்டே போட்டுருவேன். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.